பாடம் செய்த சீலம் சிவகாமி பெற்ற சீலோர் குழந்தை. இப்ப நம்ம எவ்வளவு டெவலப் ஆகிருக்கோம். நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜஸ் இருக்கு, ஃபேக்டரிஸ் இருக்கு. ஆனா அப்ப நம்ம சுதந்திரம் வாங்கினப்ப நம்ம தமிழ்நாட்டுல அவ்வளவு ஸ்கூல்ஸோ காலேஜஸோ ஃபேக்டரிஸோ கிடையாது. ஸோ சுகர் ஃபேக்டரி தெரியுமா உங்களுக்குலாம்? சர்க்கரை நம்ம யூஸ் பண்றோம்ல, சுகர். ஓகே, அந்த சுகர் ஃபேக்டரி, அந்த சுகரை மேக் பண்ற ஃபேக்டரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, நம்ம தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, ஜப்பான் கம்பெனிகளோட பேசுறாங்க. ஜப்பான்ல இருந்துன்னா அந்த சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு மிஷினரிஸ்லாம் வர வேண்டியது இருக்கு. ஸோ அப்படி அவங்க பேசும்போது அந்த ஜப்பான் சொல்ல வேண்டும் என்ற வரிகளுக்கு பொருத்தமானவர் பெருந்தலைவர் காமராஜர். தம் மனதில் இன்றும் நிலைத்து வாழும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். தமிழகத்தை தலைநிமிர எடுத்துரைத்த மாமனிதர் காமராஜர். 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார் காமராஜர். குடும்ப வறுமை காரணத்தினால் சிறுவயதிலே வேலைக்கு சென்றார். அங்கு செய்தித்தாள்கள் படிப்பது, தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டார். பின்னர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து விடுதலை போரில் கலந்து கொண்டு சிறை சென்றார். இந்திய விடுதலை பின்னர் 1954இல் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வர் ஆனார். 9 ஆண்டுகள் முதல்வராக இருந்த காமராஜரின் ஆட்சி தமிழகத்தின் பொற்கால ஆட்சி ஆகும். விவசாயம் செழிக்க தமிழகம் முழுவதும் பல அணைகளை கட்டினார். தொழிற்சாலைகளை பல துவங்கி தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற செய்தார். காமராஜர் ஆற்றிய கல்வி பணி அளப்பறையது. தமிழகம் முழுவதும் பல பள்ளிக்கூடங்கள் திறந்தார். பசியின் கொடுமையை அறிந்த காமராஜர் மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். களைப்பின்றி கல்வி பணி செய்த காமராஜரின் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாளை நாம் கல்வி வளர்ச்சி தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயிலும் கற்கை நன்றே என்ற ஔவையாரின் பொன்மொழிக்கு ஏற்பவாத கல்வி வளர் காமராஜரின் புகழ் இவ்வையகம் உள்ளவரை வாழ்வாக வாழட்டும். நன்றி, வணக்கம். கர்ம வீரர் எங்கள் கர்ம வீரர் காமராஜர். வெறுமே மண்ணில் வருவோம் நடுவே அரிதாய் அறமே உருவாய் வந்த கர்ம வீரர் காமராஜர். கர்ம வீரர் எங்கள் கர்ம வீரர் காமராஜர். First, I would like to thank our principal ma'am for arranging this job, and thank to my miss also. She also helped to அரவணைப்பு தேவையா அப்படி இல்லைன்னா கண்டிப்பு தேவையா, அதுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற தலைப்பு. நீங்களே இன்றைய கால குழந்தைகள் இல்லையா, கிட்ஸ் இல்லையா, உங்களுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் சைட்ல இருந்து அதிகமா அன்பு அரவணைப்பு கிடைக்கணுமா, அப்படி இல்லைன்னா கண்டிப்பு அதிகம் தேவையா, இதை பத்தின ஒரு டிஸ்கஷன் தான் நம்ம பார்க்க போறோம். Let's start with Anubula. அனைவருக்கும் வணக்கம். நான் பேச வந்துள்ள தலைப்பு இன்றைய குழந்தைகளுக்கு அன்பும் அரவணைப்பும் அவசியம். அன்பே சிவன் என்பது சான்றோர் வாக்கு. வீட்டில் குழந்தைகளிடம் அன்பும் ஊக்கமும் செலுத்தும் பெற்றோர்களிடம் வளரும் பிள்ளைகள் பல எதிர்கால சாதனையாளர்களாக மின்னுகிறார்கள். அதற்கு பிரக்ஞானந்தா, குகேஷ் என பல எடுத்துக்காட்டுகளை கூறலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்பா அம்மா இருவரும் வேலைக்கு செல்வதால் வீட்டில் குழந்தைகள் தனிமையில் தள்ளப்படுகிறார்கள். எனவே அவர்கள் தீய நண்பர்களை நல்லவர்கள் என நாடி செல்கிறார்கள், செல்போனில் மூழ்குகிறார்கள். என்னோட பிரதர் கூட ஃப்ரீ ஃபயர் விளையாடுவது, ஷூட் ஷூட் ஷூட்,
போன்ல இருக்கும். My dear friends, நீங்களும் அப்படிதானே விளையாடுறீங்க. செல்போனில் ஃப்ரீ ஃபயர், பப்ஜி முதலிய கேம்ஸில் நேரத்தை செலவிடுவதால் உடல் நலம் கெட்டு போகிறது. இன்றைய குழந்தைகள் பலரும் கண் பார்வை குறைபாடு காரணமாக கண்ணாடி அணிவது அதற்கு சாட்சி. மேலும் மனநலம் பாதிக்கப்பட்டு படிப்பில் ஆர்வம் குறைகிறது. வகுப்பில் ஆசிரியரும் அன்போடு எடுத்து செல்லும் போது வீட்டு பாடமே எழுதாத பிள்ளைகள் கூட நாளடைவில் தம் வேலைகளை ஒழுங்காக செய்வார்கள். அளவுக்கு அதிகமான கண்டிப்புடன் நடப்பது குழந்தைகளை பயப்பட வைக்கும். மேலும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடம் இருந்து அவர்களை விலக்கி வைக்கும். ஆனால் அன்பு காட்டுவது தன்னம்பிக்கையை வளர்க்கும். குழந்தைகளும் தன் நண்பனிடம் அன்போடு பழகுவதால் அங்கு மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளும் தன்னிடம் இருக்கும் பொருட்களை மற்றவருக்கு பகிர்ந்து கொடுக்கும் பழக்கத்தை அன்பு வளர்க்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட பென்சில் இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட் நமக்கு பென்சில் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட பென்சில் இல்லைனாலும் நம்ம அவருக்கு பென்சில் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். எனவே ஒருவயமான குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு பெற்றோரும் ஆசிரியரும் அவர்களிடம் அன்புடனும் அரவணைப்புடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய வாதம் என்று கூறி வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அனுதியா. அனுதியோட பர்ஃபார்மன்ஸ் செமையா இருந்தது, அப்படிதானே? அவங்க எந்த தலைப்புல பேசினாங்க? குழந்தைகளுக்கு அன்பும் அரவணைப்பும் தேவை. அவங்க உதாரணமா சொன்னாங்க இல்லையா, பிரக்யானந்தா, குகீஸ் போன்ற விளையாட்டு வீரர்கள் இன்னைக்கு சாதனையாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட பேரண்ட்ஸோட அன்பும் அரவணைப்பும் தான் காரணம். உதாரணம் சொன்னோம் அப்படின்னா, நீங்க இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றீங்க, பென்சில் வேணும், நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறோம், ப்ளீஸ் கிவ் ஒன் பென்சில் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க அன்போடு செய்யும் போது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நீங்க ஹாஷா ஏய் கிவ் ஒன் பென்சில் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுப்பாங்களா? கண்டிப்பா கிடைக்காது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் அன்போடு நம்ம கேட்கும் போது அது கண்டிப்பா கிடைக்கும். குழந்தைகள் கிட்ட நம்ம அன்போடு பேசும்போது கான்ஃபிடென்ட் ரொம்பவே அதிகமாகும். பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் நம்ம அன்பா பேசணும் அப்படின்னா குழந்தைகளிடம் தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். அழகான பாயிண்ட் சொன்ன நம்ம அனுதியாக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துடலாமா? தேங்க்யூ அனுதியா. அடுத்ததாக நம்மளோட ஹர்ஷா அவங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பு தேவை அப்படின்ற தலைப்புல தன்னோட ஸ்பீச் கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஓகே, லெட்ஸ் see. அனைவருக்கும் வணக்கம். நான் பேச வந்துள்ள தலைப்பு இன்றைய குழந்தைகளுக்கு கண்டிப்பு அவசியம். எனக்கு முன்பு பேசிய என் தோழி அன்பின் முக்கியத்துவம் குறித்து பேசினார். ஆனால் அனைத்து நேரமும் அன்பாக பேசி புரிய வைக்க முடியாது. நெருப்பில் விளையாட போகும் குழந்தைக்கு ஒரு அடி வைத்தால்தான் அது தவறு என்பது அக்குழந்தை புரிந்து கொள்ளும். அதற்கு ஒரு பழமொழி கூறுவார்கள், அடி உதவுவதை போல் அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். ஒரு குழந்தை தவறான வார்த்தைகளை பேசினால் பெற்றோர்கள் அது அப்பவே தண்டிக்க வேண்டும். இல்லை என்றால் அது தவறில்லை என்று நினைத்து குழந்தைகள் மீண்டும் அந்த வார்த்தைகளை கூறுவார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தவறு செய்யும் போது கண்டிப்பது அவர்கள் மீது பாசம் இல்லாமல் இருப்பதால் இல்லை, நாளை வேறு யார் முன்னும் தன் பிள்ளைகளை விருந்திருக்க கூடாது என்பதற்காக. கடிவாளம் இல்லாத குதிரை படிக்கட்டு ஓடும். எனவே கண்டிப்பில்லாத ஒரு குழந்தை தவறான பாதையில் செல்லும். பள்ளிக்கு தினமும் லேட்டாக வந்தால் ஆசிரியர்கள் முதல் 2 நாள் அன்பாக சீக்கிரம் வர சொல்வார்கள். நாம் அதை கேட்காவிட்டால் நம்மிடம் கண்டிப்புடன் நடந்து கொள்வார். ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட் கூட தினமும் ஸ்கூல்ல லேட்டாக வருவான். மிஸ் அம்மா சொல்லி பார்த்தாங்க, ஆனா அவன் கேட்கவே இல்லை. மிஸ் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு அடி வச்சாங்க பாருங்க. அப்போதுல இருந்து அவன் இந்த ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட். காலம் தவறாமை கல்வி கற்பதற்கு வேண்டிய முக்கிய பண்பாகும். வரிசையில் சொல்லும் போது ஒருவருக்கு பின் ஒருவராக செல்லாமல் அடுத்தவர்களை இழுத்துவிட்டு செல்வதால் மற்றவர்களுக்கு தீங்கு நேரலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்க அண்ணன் ஸ்கூல்ல கூட எங்க அண்ணன் ஸ்டெப்ஸ்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சில பசங்க எங்க அண்ணனை தள்ளி விட்டு போயிட்டாங்க. அப்ப
குழந்தைகளுக்கு கண்டிப்பு அவசியம் அப்படின்னு ரொம்ப அழகான உதாரணங்களோட நிறைய இன்சிடென்ட் சொன்னாங்க. ஆமா தானையா? ஸோ நிறைய நம்மளும் லைஃப்ல பார்த்துப்போம். ரெஸ்ட் ரூம்க்கு லைன் ஃபார்ம் பண்ணி நிற்பீங்க, ஒவ்வொருத்தரையும் புஷ் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பீங்க. மிஸ் ஒரு 2 or 3 டைம்ஸ் சொல்லுவாங்க, டோன்ட் புஷ் அதர், டோன்ட் புஷ் அதர். அதுக்கப்புறம் யாருன்னா ஒருத்தரை கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் டைம் எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, அழகா லைன்ல ஃபார்ம் பண்ணி வருவீங்க. ஸோ அப்ப கண்டிப்புன்றது ரொம்ப தேவை அப்படின்னு அழகான உதாரணத்தோட நம்ம ஹர்ஷா நம்மளோட ஷேர் பண்ணிட்டாங்க. 2 பேருமே சொன்ன உதாரணங்கள் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. அவங்க குழந்தைகளுக்கு அன்பு அரவணைப்பு தேவை அப்படின்னு சொன்னாங்க. ஹர்ஷா என்ன தலைப்பு சொன்னாங்க, குழந்தைகளுக்கு கண்டிப்பு தேவை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மிஸ்ஸோட இவங்களோட சொன்னதுல இருந்து மிஸ் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு நீங்க எல்லா குழந்தைகள் தெருவுல விளையாண்டுட்டு இருப்பீங்க, திடீர்னு நீங்க ஒரு சைக்கிள் வருது, பைக்கோ ஏதோ வருது, நீங்க அதை பார்க்கல, ஆனா உங்களோட பேரண்ட்ஸ் அந்த இடத்துல இருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸ், சைக்கிள் உன்னோட க்ளோஸ்ல வருது, நீயும் பக்கத்துல போயிட்ட உடனே உங்க மதர் என்ன பண்ணுவாங்கம்மா, என்ன பண்ணுவாங்க, புடிச்சு இழுத்து என் பட்டு என் செல்ல குட்டி அங்க போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா? நோ, கண்டிப்பா முதல்ல ஒரு பெரிய ஸ்லாப் ஒன்று கொடுப்பாங்க, அடி கொடுப்பாங்கல்ல. எதுக்கு கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் டைம் நீ அந்த மாதிரி போய் விளையாடும் போது உனக்கு அடிப்படக்கூடாது அப்படின்ற இடத்துல கண்டிப்பா கொடுக்குறாங்க. அதே நேரத்துல உனக்கு தேவையான பர்த்டே ட்ரெஸ், உனக்கு தேவையான ஃபுட் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம கிட்ட அன்பும் அரவணைப்பும் காட்டுறாங்க. அதே மாதிரிதான் டீச்சர்ஸும் எந்த டைம்ல உங்களுக்கு அன்பு தேவையோ அன்பு கண்டிப்பா கொடுக்குறாங்க. எப்படி ஒரு காயின்ஸ்க்கு ஹெட் டெய்ல் இருக்கும், ஒரு கண்ணுக்கு எப்படி 2 கண்கள் நம்ம முகத்துக்கு தேவை எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு, அதே மாதிரி ஒரு குழந்தைகளை நல்ல வழியில நடத்துறோம் அப்படின்னா அன்பும் அரவணைப்பும் தேவை, அதே நேரத்துல கண்டிப்பும் தேவை. சோ குழந்தைகள் மிக அன்பும் அரவணைப்பும் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதே அளவுக்கு அவங்களுக்கு கண்டிப்பும் தேவை. சோ என்னோட முடிவு இதுதான். இதுல 2 ஸ்டூடெண்ட்ஸ் அனுதியா அண்ட் ஹர்ஷா ரொம்ப அழகாகவே சொன்னாங்க. சோ அவங்க பெரிய கிளாப் பண்ணிடலாமா? சோ இந்த குழந்தைகளுக்கு அன்பு அரவணைப்பு மற்றும் கண்டிப்பும் தேவை. தேங்க்யூ சில்ட்ரன்.